வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நேற்றுக்கு இந்த சாரியோட ப்ளவுஸு கை டிசைன் பார்த்தீங்க, ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். இன்றைக்கி வந்து பேக் சைடு டிசைன் பண்ண போகிறோம். இது பார்டர் மட்டுமே வச்சு நம்ம ரொம்ப அழகாக டிசைன் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதான் இதோட கை டிசைனு. இது நேற்றுக்கு போக சொல்லி கொடுத்துருக்கேன். பைப்பிங் வச்சு எப்படி ஈஸியாக தைக்கலாம் அப்படின்னு. இந்த பஃப் கை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ பேக் சைடு ஒயரை வச்சு பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் பார்டரை. இப்போ வந்து ப்ளவுஸில் வெட்டி எடுத்துருக்கேன். இப்போ பேக் சைடு வச்சுக்கலாம். சுற்றலை வந்து 9.75. பேக் சைடு ஒயரை வந்து நான் ப்ளவுஸில் இருக்க அளவோட கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். அதாவது வந்து இறக்கமாக வச்சுருக்கேன், 1/4 இன்ச்சு. நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சுங்க. மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். இப்போ மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ரவுண்ட் நெக் மாதிரி தான் வரும். நல்லா ஆழமாக ரவுண்ட் நெக் வரும். இந்த நெக்கோடு நம்ம ஒயர் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து லைட்டாக 1/4 இன்ச்சு வெளியில் போய் அப்படி கொண்டு வந்துடுங்க. ஏன்னா தாமரை டிசைன் அப்போ நல்லா அழகாக தெரியும் பெருசாக உங்களுக்கு. இது மாதிரி தாமரை டிசைன் வரைஞ்சிக்கோங்க. இது ரொம்ப வித்தியாசமாக பண்ண போகிறோம். ரொம்பவே அழகாக இருக்குமா, பைப்பிங் வச்சு பண்ணலாம். வாங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதுவும் கல்யாணம் ப்ளவுஸ் தான். இப்போ வந்து இது நடுவில் இருக்கிறத அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து உள்ளதையும் கட் பண்ணிக்கலாம். வரைஞ்சது போல் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கழுத்தை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்டர் வந்து கேன்வாஸ் வைக்காமல் நம்ம தைக்கலாம். பார்டர் வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்குது, அதனால் நம்ம அப்படியே வச்சு தைக்க முடியாது. கேன்வாஸ் வச்சு தான் தைக்க முடியும். இப்போ வந்து கேன்வாஸ் வச்சு இந்த ரவுண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். சரியாக அளவு வர்றதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். பிகினர்ஸ்க்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க சொன்னீங்க, உங்களுக்கு ஈஸியாக இது புரியும், அதுக்காக தான் நான் இப்படி வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணதை சேர்த்து நம்ம வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2-3 பக்கம் குண்டூசி குத்திக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து கட் பண்ணாமல் அப்படி கீழே கட் பண்ணிக்கலாம். இதில் அழுத்தி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் தையலுக்கு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ அகலம் வந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்டாக 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நானும் அதிகம் கேன்வாஸ் யூஸ் பண்ண மாட்டேன், எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன். உங்களை மாதிரி தான் நானும். ஏன்னா வந்து கேன்வாஸ்னாவே கொஞ்சம் பிகினர்ஸ் எல்லாம் பயப்படுவாங்க. அதுக்காகவே நான் வந்து கேன்வாஸ் இல்லாமல் சொல்லித்தரணும் நம்ம அப்படின்னு நினப்பேன். ஆனால் சிலதற்கு வந்து நம்ம தவிர்க்க முடியல, யூஸ் பண்ணி தான் ஆகிற மாதிரி இருக்குது. ரவுண்டாக அதை கட் பண்ணிவிட்டு
எக்ஸ்ட்ரா நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு மேலே வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ நெக்கு வந்து உங்களுக்கு மாறாமல் இருக்கும். இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த தாமரையை வந்து அழகாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதோட இன்னும் இறக்க வேணும்னா கீழே கொஞ்சம் இறக்கி கூட கட் பண்ணிக்கோங்க, 1/4 இன்ச்சு. நான் என்னடா நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்காமல் அப்படியே வச்சா அதே அளவு கட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதுக்கு சொல்கிறேன். இது வந்து நம்ம கேன்வாஸ் மட்டும்தான் நடுவில் வைக்க போகிறோம். சுற்றியில் வந்து நம்ம மெட்டீரியலில் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். ஏன்னா இதுவே ரொம்ப கனமாக இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸு. இன்னும் அதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சோன்னா நமக்கு அதிகமாக அது ரொம்ப தின்னாக ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் கேன்வாஸில் எக்ஸ்ட்ரா வைக்கல, நான் மெட்டீரியலில் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு வைக்க போகிறேன். இப்போ 3மே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி ஊசி குத்திட்டு கட் பண்ணுங்கள், அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம கழுத்து கட் பண்ணால் அது நடுவில் இருக்கிறதே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இந்த பார்டர் 2 ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்டரில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், தாமரை டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளும் தாமரை டிசைன் தான் பண்ண போகிறோம். கழுத்தை அப்படியே வச்சு அயன் பண்ணலை நான். இது ரொம்ப நான் தான் சொன்னேன் இல்லையா, சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அயன் பண்ணாமல் சுற்றிலும் ரெண்டு பக்கமே தையல் போட்டுக்கலாம். சென்டரை அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி நம்ம உள்ள தையல் போட்டிருக்கிறது சென்டராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. ஏன்னா நம்ம அடுத்து பைப்பிங் நம்ம வச்சோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஓரத்தில் தானே தையல் போடுறோம், அது உள்ளே போயிடும், வெளியில் எதுவும் தெரியாது வித்தியாசமாக. எட்ஜிலே போடுங்க. இப்போ கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் சாரீ கலருக்கு. அது சாரியில் வந்து ரொம்ப இந்த கலர் தான், ஆனால் அது கொஞ்சம் லைட்டு, இது கொஞ்சம் டார்க்கு. ஏன் அப்படின்னா அதில் வந்து ஃபுல்லாக கோல்டன் கொடுத்துருக்கனால நமக்கு லைட்டாக தெரியுது, ஆனால் இந்த கலர் தான். இப்போ சுற்றிலும் பைப்பிங் கொடுத்துக்கலாம். அந்த எட்ஜிலே தையல் போட்டுடுங்க. இது உருட்ட தேவையில்ல, அப்படியே ஒரு மடிப்பு மடித்து அப்படியே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பார்ட்ரு. இப்போ நடுவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். தையலுக்கு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். தையலுக்கு விட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. படியில் வந்து ப்ளவுஸ் கிளாத்து, அதுக்கு மேலே லைனிங்கு, அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பார்டரை வச்சுருக்கோம். கரெக்டாக அந்த கழுத்து நம்ம லைனிங் கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேராக வச்சு நம்ம அந்த பார்டரை ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக வச்சு போடுங்க, அப்போ தான் அளவும் மாறாமல் இருக்கும். ஃபுல்லாக ஓடி தையல் போட்டாச்சு. இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். கேன்வாஸில் போட வேணாம் தையல், அந்த பார்டரில் மட்டும் அந்த எட்ஜிலே போட்டுவாங்க. கரெக்டாக அந்த சென்ட்ரு வரணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த மடிப்பு பாகமும் அந்த சென்டரும் ஒன்றா வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. நம்ம அந்த பார்டரை ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கங்கே நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க.
இப்போ அப்படியே திருப்பி நம்ம எட்ஜ்லேயே போட்டுக்கலாம் தையல். கரெக்டாக எட்ஜ்லேயே போடுங்க. நம்ம அடுத்து பைப்பிங் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக பைப்பிங் தையல் போட்டாச்சு. எல்லா பக்கமும் லைனிங் வச்சுக்கலாம். பாருங்கள், அழகாக இருக்குது. நெக் ஷேப் மாறாமல் நீட்டாக வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த கேன்வாஸ் எல்லாம் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் உள்ளே வெளியே 2 பக்கமே மெட்டீரியல் போட்டிருக்கேன். அதாவது பார்டராக இருக்கட்டும், இல்லை வேறு கிளாத்து கூட வச்சு நீங்கள் உள்ளே வெளியே 2 பக்கமுமே போட்டுருங்க. இப்போ இது முன்னாடி கழுத்துக்கு கொஞ்சம் பார்டர் அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வரல, சும்மா பாதி வரைக்கும் தான் வந்திருக்கு. ஏன்னா அது அவ்வளோதான், பார்டர் சரியாக போச்சு. லைட்டாக அந்த ஓரத்தில் மடித்து விட்டுட்டு அப்படியே திருப்பி அந்த உங்களுக்கு தையல் எந்த அளவுக்கு போடுவீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ போட்டு எடுத்துட்டு அந்த இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சுக்கு அகலம் வச்சு அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. இதை கரெக்டாக அழகாக வச்சு கட் பண்ணிட்டுருங்க. கவனமாக கட் பண்ணுங்கள். அடியிலே சேர்த்து பிடிச்சி கட் பண்ணி விட்றாதீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு பைப்பிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிசைன் சைடில் பண்ணுறதுக்கு அகலம் வந்து 2 இன்ச்சு, உயரம் 2 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய மொத்தமாக கட் பண்ணி ஒரே தடவையில் செஞ்சு முடிச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட்டு. அதனால் ஒரே தடவையில் செஞ்சு முடிச்சுக்கோங்க. தண்ணி தொட்டு கூட உருட்டுங்க. ஈரப்பசை வச்சு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அது உருட்டி கொடுக்கும். சில்க் காட்டனுக்கு அழகாக வரும். ஏன்னா சில்க் காட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கட் பண்ணோன்னே சுருண்டுக்கிட்டு வந்துடும், அழகாக வரும். வேறு காட்டன் மெட்டீரியல் இல்லை பூனத்துக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம பண்ணுறது. இதில் இல்லைன்னா ஹெம்மிங் ஊசி வச்சு உருட்டுங்க. பெருவிரல் அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் ஃப்ளெக்ஸ் வைக்கலாம். எல்லாமே முடித்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அடுத்து தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த தாமரைக்கு நம்ம வெட்டின அளவு வச்சு அடியில் ஒன்று வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சுற்றிலும் 1/4 இன்ச்சு விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ நடுவில் கேன்வாஸ் தான் இருக்கும், மேலேயும் கீழேயும் பார்டர் இருக்குது. பாதியிலேருந்து தான் பைப்பிங் கொடுக்குறேன். பாதியிலேருந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கிட்டும் இங்கிட்டும் நம்ம அடுத்த பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றியில் பைப்பிங் கொடுத்துடலாம். அந்த இடத்துல நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி ஒரு மடிப்பு வரும் அடிப்பக்கம், அதை நல்லா மடித்து விட்டு தைச்சி விட்ருங்க. நான் கிராஸ் பீஸில் ஓரத்தில் தையல் போட்டுட்டு தைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம அடுத்து அது வெளியில் தெரியும் உங்களுக்கு பிசுடு, அதனால் வந்து ஒரு தையல் கிராஸ் பீஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தைங்க. இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும்
நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம் பாதியிலேருந்து. இதை வந்து ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி. ஏன்னா அது தூக்கிக்கிட்டு நிற்கும், அதனால ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. இப்போ அடுத்ததுக்கு பைப்பிங் பண்ணலாம். அந்த தையல் மேலேயே போடுங்க. இதுக்கும் அதே மாதிரி தான். அடியில் வந்து பார்ட்ரு, மேலே வந்து லைனிங் கிளாத் வச்சு நடுவில் கேன்வாஸ் வச்சு சுற்றிலும் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கேன்வாஸ் வச்சு கேன்வாஸ் எட்ஜில் அப்படியே சுற்றிலும் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்கு விட்டுட்டு மறுபடியும் லைனிங் கிளாத்து மேலே வச்சு அந்த திருப்பி மேல் பக்கமாக வச்சு அந்த தையல் மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் மெட்டீரியல் நடுவில் கேன்வாஸ் வந்துடும். அது அந்த இடத்துல வந்து தையல் வந்து மேலே அப்படியே வந்துடுச்சு, அதனால் அதை பிரிச்சுட்டு தைச்சி விட்டுறலாம். இப்போ எடுத்து விட்டுட்டு சன்னமாக உருட்டி தைங்க பைப்பிங்க. ரொம்ப குண்டாக வேணாம், ஓரளவுக்கு மெல்லிசாவே தைச்சிட்டு வாங்க. இப்போ பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து உள்ள பீஸை அடியில் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நடுவில் அந்த தாமரை நடுவில் உள்ளதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த தையல் நமக்கு தெரியும், அடையாளப்படுத்தியிருப்போம் அந்த தையல். அந்த தையலுக்கு நேராக வச்சு தையல் போடுங்க. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ அடியில் வந்து நான் ப்ளவுஸ் கிளாத்து தான் கொஞ்சம் வேஸ்ட்டு கிளாத் இருந்துச்சு, அந்த தாமரை இதுக்கு நேராக மடித்து விட்டுட்டு உள்பக்கமாக, ஏன்னா அப்போ தான் நம்ம டைட்டாக போட்டாலுமே உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் நல்லா நிற்கும். இந்த மாதிரி அடியில் ஒரு கிளாத்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். அந்த மேலே வந்து மடித்து விட்ருக்கோம் இல்லையா, அதை ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. இப்போ இங்கே கீழே தைச்சி விட்டு பைப்பிங் பண்ணிட்டேன். முன்னாடி ஓப்பனாக தான் இருக்குது, நம்ம உள்ள பைப்பிங்க்கு தையல் போடலை, சும்மா பைப்பிங் மட்டும் தான் வச்சுருக்கேன். இப்போ ஷோல்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் நைட்டு முடிச்சுட்டு படுக்கையில் 11:30 ஆயிடுச்சுங்க. இந்த ப்ளவுஸு கையில் எடுத்து 2 நாள் ஆச்சு. ரொம்ப டைம் எடுத்துருச்சு இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா கையிலையும் வேலை அதிகம், கையில் பைப்பிங் வச்சு பட்டன் வச்சு அதுக்கும் வேலை அதிகம்னால சீக்கிரமாக தைக்க முடியல. 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ உருட்டி அழகாக பைப்பிங் வச்சுருவாங்க. ஏன்னா டிசைன் ப்ளவுஸ்னால் நம்ம சின்ன சின்ன அந்த நொண்டை வேலையெல்லாம் நிறைய இருக்குங்க, அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணுறதுனால தான் சாதா ப்ளவுஸை காட்டிலும் டிசைன் ப்ளவுஸ்க்கு வேலை அதிகமாக இருக்குது. அது நம்ம அந்த குட்டி குட்டியாக அந்த டிசைன் பண்ணுறது தான் ரொம்ப டைம் எடுக்குது. அப்புறம் அதுக்கு எல்லாத்துக்கும் பாசி வச்சு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 நாள் எடுத்துடுது.
இந்த இதை நல்லா தூக்கி விட்டு இந்த பக்கம் நம்ம தையல் போடலை பைப்பிங்க்கு, அழகாக ஒரே மாதிரி கொடுத்து தைச்சிட்டு வாங்க. ஒரே மாதிரி கொடுங்க, ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தான் நான் நகர்த்தாட்டு கட் பண்ணி விட்ருக்கேன். நம்ம வைக்கிற அளவு வந்து நகட்டி ஒரே மாதிரி வச்சுட்டு வரணும். ஃபுல்லாகவே ப்ளவுஸு சின்ன ப்ளவுஸ் தான், முதுகு ஃபுல்லாகவே டிசைன் வர மாதிரி வந்துடுச்சு. கையில் பெரிய ஊசி வச்சு நூல் எதுவும் தெரியாமல், அந்த நூல் கட் பண்ண நூலெல்லாம் தெரியாமல் நல்லா உள்ளே எடுத்து விட்டு நீட்டாக தைச்சிட்டு வாங்க. இங்கே வரைக்கும் தைச்சிட்டு முன்னாடியே அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் பண்ணினது வந்து நாட்டுக்கு முதற்கொண்டு ஒரு பீஸ் கூட மிச்சம் இல்லை. ஃபுல்லாக கழுத்துக்கு வச்சுட்டு நாட்டுக்கு வந்து ஒன்றுக்கும் 5 பீஸ் சரியாக வந்துடுச்சு. முன்னாடியே அப்படியே கொடுத்து தைச்சி விட்டுறலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். மீதி 10 பீஸ் இருக்குது. அதை வந்து நம்ம நாட்டுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். உங்களுக்கு கழுத்து எதுலேருந்து வேணுன்றதை பார்த்துக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு நம்ம அப்படியே அதில் தையல் அடையாளம் இருக்கும், அதில் அப்படியே வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். நம்ம பார்டர் மட்டுமே வச்சுட்டு எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே பார்டரு தான். அப்படியே தைச்சிட்டு வாங்க. சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அந்த தாமரையிலையும் நம்ம அடையாளப்படுத்திருக்கணும், இதுலேயும் அடையாளப்படுத்திருக்கணும். நீங்கள் ஸ்டிலும் தையல் நம்ம போட்டது இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக வச்சு அப்படியே தைச்சிட்டு வர வேண்டியதான். ஏற்கனவே தாமரை டிசைன் போட்டிருக்கேன், அது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து தனியாக பைப்பிங் 2 பக்கமும் கொடுத்து தைச்சிருப்பேன். ஆனால் இது வேறு மாதிரி, ஏன்னா ஒரே மாதிரி சொல்லித்தர முடியாது இல்லையா, அதனால் 2க்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. ரெண்டு தையல் போட்டுருங்க. ஒரு தையல் மேலே ஒரு தையலும் போட்டாலும் சரி, இல்லை பக்கத்துலேயே அமுக்க தையல் போட்டிங்கனாலும் சரி. என்ன காரணம்னா வந்துட்டு நம்ம டைட்டாக ப்ளவுஸ் போடுவோம், அப்போ வந்துட்டு அது பிரியாமல் இருக்கிறதுக்காக 2 தையல் போட்டு விட்ருங்க. இதுக்கு நாட்டு வந்து முக்கோணமாக மடித்து அப்படியே உள்ளே கொடுத்து தைச்சி விட்றேன். எனது சில்க் காட்டன்றதுனால நமக்கு பிரியாது. ஒரு 5 பீஸ் கொடுத்துக்கலாம். இது காப்பர் கலரு நாட்டு எடுத்திருக்கேன். வச்சு கிராஸாக தைச்சி விட்டுறலாம். நல்லா டைட்டாக தைச்சி விடுங்க. தைச்சி விட்டு 2 தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சூப்பராக ஒரு நாட்டு டிசைன் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இது எல்லாத்துக்கும் காப்பர் பாசி தான் வைக்கிறேன். பாசி வந்து கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன், அவ்வளோதான். ஒரு 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 தையல் தான் போட்டு விடுறேன். ஏன்னா வந்து இது ரேராக தான் நம்ம போட போகிறோம், அடிக்கடி போட போகிறது கிடையாது. அதனால் 2 தையல் போட்டாலும் சரி, இல்லை ஒரு தையல் போட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பாசியாக கொடுங்க, அப்போ தான் தெரியும். சின்னதுன்னா உள்ளே போயிடும். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு சேலையில் வச்சு காமிச்சிடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் செம்மையாக இருக்குது. கையும் சூப்பராக இருக்குது.
இது முன்பக்கம் முன்னாடி 5 டாட் போட்டிருப்பேன். இது கழுத்து வந்து அவங்க ஒல்லியாக இருக்கனால இறங்கி வராமல் இருக்கிறதுக்காக. கை எல்லாமே சூப்பராக இருக்குது. பின்னாடி வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் கஸ்டமருக்கு இது மாதிரி தைச்சி கொடுங்க. இதுக்கு ரேட்டு வந்து நம்ம 1000 வாங்கலாங்க. ஆனால் எவ்வளோ தர போகிறாங்கன்னு தெரியல. 1000 ரூபான்றதே கம்மி தான். ஏன்னா 2 நாள் வேலை பார்த்துருக்கேன் இதுக்கு. பார்ப்போம் எவ்வளோ தராங்கன்னா. மடித்து போட்டால் எம்பிட்டு அழகாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. கை டிசைன் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த கை டிசைன் பாருங்கள். ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். 2 லைன் பைப்பிங் வச்சு ரொம்ப அழகாக பண்ணலாம். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.